ஓகேப்பா. அடுத்த வருஷம் பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்கூல்ல மாணவர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 76%. இப்போ பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 76%. ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 76% மற்றும் மாணவர்கள் 76% உள்ளனர் மற்றும் மாணவிகளின் எண்ணிக்கை 204. பாய்ஸை வந்து பெர்சன்டேஜ்ல கொடுத்துட்டான், கேர்ள்ஸை வந்துட்டு அக்யூரேட் ஆன்சரே கொடுத்துட்டான். இப்போ கேர்ள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 76, பாய்ஸ்னா பேலன்ஸ் இருக்கிற கேர்ள்ஸ் வந்து 24%. சரிதானப்பா? ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ்ல இருக்கும். பாய்ஸ் வந்து 76, கேர்ள்ஸ் 24. 24% இஸ் ஈக்குவல் டு 204 क्वेश्चनல கொடுத்துட்டான். சரிதானே? அடுத்த இருக்கா ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ். எப்பவுமே டோட்டல் அப்படினாலே எத்தனை சதவீதம்? 100%. அப்போ x is equal to 100%. சாரிப்பா, 100% is equal to x. ஏன்னா பெர்சன்டேஜ் நேர்கில பெர்சன்டேஜ் தான் வரணும். சரியா? இதே क्वेश्चनல மாணவர்களின் எண்ணிக்கைன்னு கேட்டாச்சுன்னா 76% நீங்க கண்டுபிடிச்சா போதும். இல்ல டோட்டல் கேட்டால 100 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது x is equal to 204 into 100 divided by 24. சரியாப்பா? அப்ப இத கட் பண்ணும்போது 102 by 12, 51 by 6, 50 by 3, 17. ஓகேவா? அப்ப பேலன்ஸ் இருக்கிறது 17 into 50 which is equal to 850. அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைச்சிரும்? 850 ன்னு கிடைச்சிரும். இப்போ டோட்டல்ஸ் வந்து 850. ஓகேவா? அடுத்த क्वेश्चन in an examination 65% of the total examinees passed if the number of failures is 420. Find the total examinees. ஒரு தேர்வில் 65% பேர் தேர்ச்சி பெற்றனர். ஒரு தேர்வில் 65% பேர் தேர்ச்சி பெற்றனர் மற்றும் 420 பேர் தோல்வி உற்றனர் எனில் மொத்தம் தேர்வு எழுதிய நபர்கள் எத்தனை பேர்? சரியா? போன சமயத்துல அதே மாடல் தான். ஃபர்ஸ்ட் பாஸ் இஸ் ஈக்குவல் டு 65%. அப்ப ஃபெயில் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா? 35%. பாஸ் 65%னா ஃபெயில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 35%. இந்த 35% மதிப்பு என்னன்னு கொடுத்துட்டான் क्वेश्चनல 420. ஏன்னா நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் 420 ன்னு கொடுத்துட்டான். 35% is equal to 420. 100% is equal to x. क्वेश्चन என்ன கேட்டான்? டோட்டல் எக்ஸாமினீஸ் மொத்தமா எத்தனை பேர் தேர்வு எழுதிருக்காங்கன்னு கேட்டிருக்கான். சரியா? பாஸ் ஆனவங்க எத்தனை பேர் கேட்டாங்க, என்ன கண்டுபிடிக்கணும்? 65% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா 420 into 100 divided by 35. சரியா? ஃபர்ஸ்ட் இத 5 கொண்டு கட் பண்ணியாச்சுன்னா 84, 7. 7 84 கட் பண்ணியாச்சுன்னா 12. So 12 into 100 1200 கிடைக்கும். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டைப்ல வரக்கூடியது. Two candidates for an election. One of them got 62% of the total votes. Two candidates fought an election. One of them got 62% of the total votes and won by 432 votes and won by 432 votes. What is the
total number of votes polled. ஒரு தேர்தலில் இரு நபர்கள் போட்டியிடுகின்றனர். ஒரு தேர்தலில் இரு நபர்கள் போட்டியிடுகின்றனர். அதில் ஒருவர் மொத்த ஓட்டுகளில் 62% பெற்று 432 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் எனில் மொத்தம் பெற்ற ஓட்டுகள் எத்தனை? சரியா, மொத்தம் உள்ள ஓட்டுகள் எத்தனை இருக்க டேட்டா எழுதிக்கோப்பா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 பேர் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அதுல கண்டென்ட் எதுவும் இல்ல. ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் ஆள் கிடைச்சது எவ்வளவு? 62%. சரிதானா? முதல் ஆள் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கிட்டாரு? 62% ஓட்டு வாங்கிட்டாரு. அப்ப ரெண்டாவது ஆளு எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கிப்பாரு? 38% ஓட்டு வாங்கியிருப்பாரு. சரியா? இப்போ ஒரு நிமிஷம். முதல் ஆளு 62% ஓட்டு வாங்கியாச்சு. ரெண்டாவது ஆளு 38% ஓட்டு வாங்கியிருக்காரு. சரியா? இது ஒரு டேட்டா. அடுத்தது and won by 432 votes. வேற டேட்டா எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆள் வந்து 62% ஓட்டு வாங்கியிருக்காரு. ரெண்டாவது 38% ஓட்டு வாங்கியிருக்காரு. இது ஒரு 432 ஓட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதாவது என்ன அர்த்தம்னா இவர் தானே வின் பண்ணிருக்காரு, இவர் தானே அதிக ஓட்டு வாங்கியிருக்காரு. இப்போ தோத்த ஆளு 1000 ஓட்டு வாங்கியிருக்காருன்னா ஜெயிச்சவரு 1432 ஓட்டு வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். இதை சும்மா அசம்ஷன்ல எழுதிருக்க 1000. சரியா? அதாவது 2 பேருடைய ஓட்டு வித்தியாசம் 432. கரெக்டுதானா? அதான क्वेश्चनல கொடுத்திருக்கான். and won by 432 votes. தோத்தால 1000 ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா ஜெயிச்சால 1432 ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்ப 2 பேருடைய வித்தியாசம். சரிதானப்பா? அப்போ 62% of x minus 38% of x is equal to 432. இல்ல x ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது? total votes. x is equal to total votes. அப்ப 62 minus 38 பார்க்கும்போது என்ன வெச்சோம்ப்பா? 24% of x is equal to 432. சரிதானா? அப்போ எப்படி எழுதிடலாம்? 24% மதிப்பு 432. ரெண்டோட வித்தியாசம் 24% தானப்பா? இந்த 24% மதிப்பு தான் என்னது? 432. அப்ப டோட்டல் ஓட்டு வேணும்னா 100% is equal to x. அப்ப 432 into 100 divided by 24. சரியாப்பா? இது 4 மட்டும் கட் பண்ணுவோமா? இது 6, இது 108. 54 3 3 ஓட கட் பண்ணிட்டா 18. அப்ப 18 into 100 1800 வோல்ட்ஸ் கிடைக்கும். சரியாப்பா? இந்த மாடல்ல இன்னொரு விஷயம். சரியா? In an election, total of 5 lakh voters participated. அதாவது ஒரு எலெக்ஷன்ல மொத்தம் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க? 5 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. A candidate got 2,55,000 votes. Which was 60% of the total valid votes. What was the percentage of invalid votes? சரி, இதுல என்ன கொடுத்துருக்காங்க? அர்த்தம் ஆகும். சரியாப்பா? மொத்தம் 5 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல ஒரு சில ஓட்டு செல்லாத. பாத்தீங்கன்னா அந்த இன்வேலிட் ஓட்ஸ்ங்கிறதே வரல.
இந்த சம்ல பாத்தீங்கன்னா இன்வாலிட் ஓட்ஸும் இருக்கு. ஒருத்தர் வந்து எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காருன்னா 2,55,000 is equal to 60%. அப்படிதானே கொடுத்துருக்கான். 2,55,000 ஓட்டுங்கிறது which was 60% of the total valid votes. சரிதாப்பா? அப்ப x is equal to 100%. இதெல்லாம் x ன்னு எடுக்கிற பேர வேற எடுத்துக்கலாம். valid votes is equal to 100% எடுத்துப்போம். சரியா? அப்ப இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 255,000 into 100 divided by 60. இத கட் பண்ணும்போது 20 ஓட கட் பண்ணா இது 5 இது 3. 85,000 கிடைச்சிரும். 85,000 into 5. 85 into 5 பாத்துருமா? 25 425 ஆல்ரெடி ஒரு 3 0. அப்போ டோட்டல் வேல்யூ ஓட்ஸ் எவ்வளவு கிடைச்சிருச்சு? 4,25,000. சரியாப்பா? 4,25,000. மொத்த ஓட்டு எவ்வளவு? 5 லட்சம். 5 லட்சத்துல 4.5 லட்சம் ஓட்டு தான் வேலிட் ஓட்ஸ். அப்ப இன்வாலிட் ஓட்ஸ் என்ன? இன்வாலிட் ஓட்ஸ் is equal to 75,000. கரெக்ட்டுதானப்பா? இந்த 5 லட்சத்துல இருந்து 4.5 லட்சத்தை கழிச்சிட்டா போதுமா? அப்போ செல்லாத ஓட்டுகள் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 75,000. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கண்டுங்க? percentage of invalid votes. இப்போ நம்ம என்ன மாடல்ல செய்வோம்? மொத்த ஓட்டுங்கிறது 100%. 5 lakh is equal to 100%. 75,000 is equal to x percentage. 75,000 into 100 divided by 5 lakh. சரிதானப்பா? 1 2 3 4 5 1 2 3 4 5. சோ இந்த ரெண்டையும் கட் பண்ணியாச்சுன்னா ஆன்சர் என்ன கிடைச்சிரும்? 15% of votes are invalid கிடைச்சிரும். சரிதானப்பா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா பாத்துங்க. ஃபர்ஸ்ட் மொத்தம் 5 லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு. அதுல ஒரு ஆள் வந்து எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காரு? 2,50,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. எதுல? வேலிட் ஓட்ஸ்ல, செல்லக்கூடிய ஓட்டுகள். அது 60% क्वेश्चनல கொடுத்துட்டான். அப்போ வேலிட் ஓட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100% போட்டுட்டு நம்ம வேலிட் ஓட்ஸ் தனியா கண்டுபிடிச்சோம். 4.5 லட்சம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும்? இன்வாலிட் ஓட்ஸ் கண்டுபிடிக்கணும். மொத்தம் 5 லட்சம் ஓட்ஸ்ல 4.5 லட்சம் தான் வேலிட் ஓட்ஸ். அப்போ பேலன்ஸ் உடைய 75,000ங்கிறது இன்வாலிட் ஓட்ஸ். சோ அதை வச்சு இன்வாலிட் ஓட்ஸ் உடைய பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம் which is equal to 15,000. ஓகேவா? இது எலெக்ஷன் டைப் क्वेश्चन. இதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போற மாடல் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்துடைய மக்கள் தொகை வந்து இப்போ 1 லட்சம் இருக்கு. வருஷம் 10% கூடுது. 3 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு இருந்திருப்பாங்க? 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு இருந்திருப்பாங்க அப்படி கேட்பாங்க. இல்லனா ஒரு மிஷினுடைய விலை கொடுத்திருப்பாங்க. சரியா? क्वेश्चन வந்து சிம்பிளா எழுதி போறேன். ஏவா ஃபர்ஸ்ட் population of a town, present population of a town is 8500. ஒரு கிராமத்தின் தற்போதைய மக்கள் தொகை 8500. முதலாம் ஆண்டு 20% அதிகரிக்கும். இரண்டாம் ஆண்டு 25% அதிகரிக்கும் மக்கள் தொகை. சரியா? முதல் வருஷம் 20%, இரண்டாம் ஆண்டு 25% அதிகரித்தால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்ன? சரியாப்பா? ஒரு கிராமத்தில் மக்கள் தொகை வந்து 8500. முதல் வருஷம் 20% கூடுது, இரண்டாவது வருஷம் 25% கூடுது. அப்போ 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்ன? ப்ரொசீஜரா செய்யணும்னா இப்போ இத வந்து 2021 எடுத்துக்கோ. இந்த வருஷத்துல 8500 பேர் இருக்காங்க. அது அடுத்த வருஷம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆறாங்க? 20% of 8500. அப்போ முதல் வருஷம் எவ்வளவு கூடுறாங்க? 1700. அப்படி 1700 கூடும்போது 2022ல இந்த ரெண்டே ஆட் பண்ணியாச்சுன்னா என்ன கிடைக்கும்? 10,200 கிடைக்கும். இப்ப 2021ல 8500 பேர் இருக்காங்க. 20% இன்க்ரீஸ் ஆவாங்கல்ல. அப்ப 20% ஆஃப் 8500 பார்க்கும்போது என்ன கிடைக்குது? 1700. கரெக்ட்டுதானப்பா? அப்ப 1700 பேர் முதல் வருஷம் கூடுறாங்க. அப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சுன்னா 10,200 கிடைச்சிரும்.
அடுத்தது ரெண்டாவது வருஷம் எவ்வளவு கொடுக்குறாங்க 25% ஆஃப் 10200 சரிடா இல்லனா சரி 25 into 100 25 100 2500 2550 கிடைக்கும் 25 into 100 என்னப்பா 2500 25 into 250 சோ ரெண்டே ஆட் பண்ணியாச்சுனா 2550 அப்ப இந்த ரெண்டே ஆட் பண்ணியாச்சுனா ஃபைனல் ஆன்சர் 12750 ன்னு கிடைக்கும் சரிதாப்பா அப்ப ப்ரொசீஜரா பாக்கும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு சதவீதம் கண்டுபிடிக்கணும் ஆட் பண்ணனும் இது சிம்பிளா பண்றது எப்படின்னா அத நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தோம்ல எப்பவுமே டோட்டல் வேல்யூங்கிறது 100% இப்போ வந்து 8500 என்னது 100% பிளஸ் இதுல 1700 எத்தனை பர்சன்டேஜ் பா 20% நம்ம என்ன பண்றோம் கரெக்ட்டா 100% 20% ஆட் பண்றோம் 120% கண்டுபிடிக்கணும் கரெக்ட்டா 120% கண்டுபிடிக்கணும் அதுக்கு அப்புறம் 2022ல 10200ங்கிறது 100% கரெக்ட்டா அதாவது 2021ல 8000ங்கிறது 100% 2022ல 10200 தான டோட்டல் சேர்ந்து சோ 10200 தாங்க 100% இது என்ன சதவீதம்ப்பா 25% இந்த ரெண்டையும் கூட்டும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் 125% கண்டுபிடிக்கிறோம் கரெக்ட்டா அப்ப முதல் வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது 120% இரண்டாவது வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது 125%. அப்ப இந்த மாடல் சமன்பாட்டை நம்ம எப்படி செய்யலாம்னா 8500 into முதல் வருஷம் எவ்வளவு இன்கிரீஸ் ஆகுது 20% இன்கிரீஸ் ஆகுது அப்போ 120/100 இரண்டாவது வருஷம் எவ்வளவு இன்கிரீஸ் ஆகுது 25% அப்போ 125/100 சரிதானப்பா இப்படி செஞ்சுட்டு போயிடலாம் இப்போ கட் பண்ண 20 கொண்டு கட் பண்ணியாச்சுன்னா 6/5 இத 25 கொண்டு கட் பண்ணியாச்சுன்னா 5/4 5 கட் பண்ணி விடலாம் பாப்பா இது 2 இது 3 4250 12750 கரெக்டானப்பா இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 20% கண்டுபிடிச்சு ஆட் பண்ணனும் 25% முடிச்சு ஆட் பண்ணனும் அப்படி ரெண்டு மூணு ஸ்டெப் வருது இல்ல அதுக்கு பதிலா என்ன பண்ணா போதும் 8500 into 120/100 into 125/100 இந்த மெத்தட்ல செஞ்சுட்டு போயிடலாமா ஒருவேளை क्वेश्चनல 20% டிக்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டான்னு வெச்சோங்க 8500 into என்ன பண்ணும் 80/100 இங்க 25% குறையுதுன்னா 75/100 ன்னு போடணும் சரியா இந்த மாதிரி அடுத்த ஒரு क्वेश्चन பாப்போம் population is equal to 64,000 to 1.2% increase ஆகுது ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 64,000 ஒவ்வொரு ஆண்டும் 2.5% என அதிகரித்தால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிராமத்தின் மக்கள் தொகை என்ன இப்போ என்ன பண்ணனும் 64,000 into இப்போ இதே இது 5% இன்கிரீஸ் ஆகுதுன்னா எப்படி எழுதுவோம் 105/100 into 105/100 into 105/100 இங்க 2 இருக்கும்போது 102.5/100 102.5/100 102.5/100 சரிதாப்பா அடுத்த ஸ்டெப்ல 64,000 into the பாயிண்ட் போனா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 10 மட்டும் மல்டிப்ளை பண்ணனும் 1025/1000 1025/1000 1025/1000 சரியா இத 25 கொண்டு கட் பண்ணியாச்சுனா இது 40 இது 1000 கூட 25 கூட இருக்கு அப்ப என்ன வந்துரும் 41 41/40 41/40 1 2 3 3 0 கட் பண்ணியாச்சப்பா பேலன்ஸ் என்ன இருக்கு 4 கியூப் இருக்கு 4 கியூப் is equal to 64 இப்போ இது 64 போயிடும் பேலன்ஸ் என்னப்பா இருக்கு 41 கியூப் இருக்கு சரியா இப்போ 41 ஸ்கொயர் உடைய வேல்யூ என்ன 1681 1681 கூட 41 மல்டிப்ளை பண்ணியாச்சுனா 1861 4 into 4 4 3 24 27 2 6
1 12 9 8. So final answer 6 8 9 2 1. ஓகேவா? percentage வந்து இதே क्वेश्चनல 21/2% ரெடியூஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது கொடுத்தாச்சு இங்க என்ன பண்ணனும் 97.5 97.5 ரெண்டு வருஷம்னா ரெண்டு தடவை எழுதணும் மூணு வருஷம்னா மூணு தடவை எழுதணும் சரியா Next question, population வந்து 180,500, 5% decreases 2 years ago. இதே question 2 years hence னு கேட்டாச்சுன்னா எப்படி எழுதணும்னா 180,500 into reduce ஆதெல்லாம் செய்து 95/100 into 95/100 இது எப்படி கேட்டாச்சுன்னா 2 years hence அதாவது 2021 ல இருந்து 2023 கேட்டாச்சுன்னா இந்த மாடல்ல செய்யணும் இதே क्वेश्चन இப்போ நம்ம ரிவர்ஸ்ல கேட்டிருக்கான் சரியா ரிவர்ஸ்ல கேட்கும்போது எப்படி செய்யணும் 180,500 into இது அப்படியே தலைகீழ எழுதா போகும் அதாவது 100/95 into 100/95 இது 2 years ago சரிதானப்பா இப்போ கட் பண்ணும்போது 20 19 20 19 180,500 into 20 into 20 divided by 19 into 19 என்னப்பா 361 361 இதை கட் பண்ணி என்ன எழுதணும் 5 ன்னு எழுதணும் ஆல்ரெடி ஒரு ரெண்டு 0 இருக்கு சரியா அப்ப 5 into 2 10 10 into 2 20 அது போய் எத்தனை 0 போடணும் 1 2 3 4 அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்தோட மக்கள் தொகை என்னவா இருந்திருக்கு 2 லட்சம்னு இருந்திருக்கு இதுல வந்து மொத்தம் 4 விதமா क्वेश्चन கேட்பாம்பா ஒரு கிராமத்துடைய மக்கள் தொகை வந்து 50,000 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம என்ன எழுதணும் 50,000 into 105/100 into 105/100 நான் ரெண்டு விஷயம் செய்றேன் ஒருவேளை 5% decreases அப்படி கேட்டாச்சுன்னா 50,000 into 95/100 into 95/100 சரியா இது ரெண்டுமே hence னு கேட்பாங்க 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சம்பவத்தோட 2 ஆண்டுகளுக்கு முன்புன்னு கேட்டாச்சுன்னா நார்மலா நம்ம 95/100 போடணும் அத தலைகீழ எழுதிடணும் சரியா பாத்துங்க இப்போ இந்த மாடல்ல இவ்வளவு தான் கேட்க முடியும் சரியா நான் அடுத்த மாடல் சம் பார்ப்போம் அடுத்த மாடல் எப்படி பார்த்தாச்சுன்னா percentage increase percentage decrease னு வரும் அது இம்பார்ட்டன்ட் டைப் அது A person's salary is 50,000. After 1 year, his salary is 60,000. Find his percentage increase. ஒருவரின் வருமானம் 50,000 ரூபாய் ஓராண்டுக்கு பிறகு அவரின் வருமானம் 60,000 என அதிகரிக்கிறது எனில் அதிகரித்த சதவீதம் காண்க அப்படின்னு கேட்பாங்க percentage increase போது ஃபர்ஸ்ட் இல்ல into 100 பிரச்சனை இல்லை எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது பாருங்க 50,000 இருந்து 60,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்ப இன்க்ரீஸ் ஆனது தூக்கி மேல போடுங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 10,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது தூக்கி மேல போட்டுக்கோங்க
எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 50,000ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ அத கீழ கண்டுதனப்பா இப்ப கட் பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிரும் 100 by 5 which is equal to 20% increase ஆயிருக்கு so percentage increase percentage decrease கேட்டாச்சுன்னா நியூமரேட்டர்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 10,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கு மேல போட்டாச்சு எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 50,000ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது டினாமினேட்டர்ல போட்டோங்க into 100 சரியாப்பா percentage increaseல இன்னும் ரெண்டு மாடல் பார்ப்போம் if A's income is 10% more than that of B, then B's income is how much percent less than that of A? A இன் வருமானம் B ஐ விட 10% அதிகம் எனில் B இன் வருமானம் A ஐ விட எவ்வளவு சதவீதம் குறைவு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தா A இன் வருமானம் வந்து B ல இருந்து 10% கூட அப்ப let B is equal to rupees 100 A is equal to rupees 110 கரெக்ட்டா ஏனா B யோட வருமானத்தை விட A க்கு எவ்வளவு கூட 10% கூட அப்ப B 100 ரூபாய் வாங்குனா A எவ்வளவு ரூபாய் வாங்குவாரு 110 ரூபாய் வாங்குவாரு சரியா அப்ப ஃபர்ஸ்ட் salary எழுதி வெச்சுப்போம் அதுக்கு அப்புறம் B யோடைய salary கேட்டிருக்கான் B யோடைய percentage கேட்டிருக்கான் with respect to A ரெண்டு பேர் நியூமரேட்டர்ல என்ன எழுதணும் ரெண்டு பேரோட வித்தியாசம் ரெண்டு பேரோட வித்தியாசம் என்ன 10 divided by யாரோட percentage கேட்டிருக்கான் B's income is how much percentage less than that of A with respect to A ये போன சம்ல பாத்தீங்கன்னா 50,000ல இருந்து 60,000 அப்ப அந்த 50,000 தான் நம்ம தூக்கி டினாமினேட்டர்ல போட்டோம் அடுதுனா அப்ப இதுல எதுல யார்ட்ட இருந்து salary பாக்கங்க A யோட salaryல இருந்து பார்க்கறனால A யோட salary கீழ போடணும் 110 into 100 சோ 0 கட் பண்ணினா 100 by 11 100 by 11 பாக்கும்போது 9s are 99 balance 1 அப்ப 9 1 by 11% 9 1 by 11%. A யோட salary B யை விட 10% அதிகம். B யோட salary A யை விட 9 1 by 11% குறைவு. சரியா? இதே क्वेश्चन அடுத்த மாடல் A's income is 25% less than that of B. Then B's income is how much percentage more than that of A? Let B is equal to rupees 100. B க்கு 100 ரூபாய் வருமானம்னா A யோட வருமானம் என்ன கொடுக்கலாம் A இன் வருமானம் B ஐ விட 25% குறைவு அப்ப A is equal to rupees 75 B க்கு 100 ரூபாய் salary A க்கு எவ்வளவு salary 75 ரூபாய் சரியா அடுத்து என்ன எடுக்கலாம் then B's income is how much percentage more than that of A B இன் வருமானம் A ஐ விட எவ்வளவு சதவீதம் அதிகம் இப்ப ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல ரெண்டு பேரோட வித்தியாசம் என்ன 25 சரியா யாருடைய வருமானம் கேட்டிருக்கான் B யோட வருமானத்தை கேட்டிருக்கான் யார்ட்ட இருந்து கேட்டிருக்கான் A ல இருந்து கேட்டிருக்கான் அப்போ A யோட வருமானத்தை திருப்பி கீழ போட்டுவோங்க அப்ப 25 by 75 னா 300 by 3 னு பாக்கும்போது 33 1 by 3% சரியாப்பா அப்ப percentage increase decrease னா எப்படின்னு பாத்துக்கலாமா இன்னும் லாஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா வென் டயகிராம் அதாவது ரெண்டு சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் இத்தனை பேர் பாஸ் ஆயிருக்கான் ஒரு சப்ஜெக்ட் இத்தனை பேர் பாஸ் ஆயிருக்கான் அப்புறம் ஒருத்தங்க வந்து ஃபுட்பால் விளையாடுவோம் ஹாக்கி விளையாடுவோம் அந்த மாடல்ல ஒரு 3-4 சம் பார்ப்போம் சரியா % of the people
read newspaper X. 50% of the people read newspaper Y. 10% of the people read X and Y. What percentage of the people neither read newspaper? 40% மக்கள் எக்ஸ்ங்கிற நியூஸ் பேப்பரை படிக்கிறாங்க, 50% மக்கள் ஒய்ங்கிற நியூஸ் பேப்பரை படிக்கிறாங்க, 10% மக்கள் எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற நியூஸ் பேப்பரை படிக்கிறாங்க. எத்தனை சதவீத பேர் எதுவுமே படிக்கல அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரியாப்பா? ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய் தானே, ரெண்டு டயக்ராம் போட்டுப்போம். இது எக்ஸ், இது ஒய். பெர்சன்டேஜ் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணிடலாம், டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 100. மொத்தம் 100 பேர்ட்ட சர்வே எடுக்கிறதா வச்சுப்போம். சரியா? அப்ப x எத்தனை பேர் படிக்கிறாங்க, 40% போது 40, y 50. இது ரெண்டையும் படிக்கிறது யாரு, இந்த ரெண்டுக்கும் காமனா இருக்கிறத போட்டுவோங்க. சரியாப்பா? அப்ப x 40 பேரு, y 50 பேரு, ரெண்டுக்கும் காமன் 10. இந்த போர்ஷன் இருக்குல்லப்பா, இந்த போர்ஷன்ங்கிறது x only. சரிதானா? மொத்தம் 40 பேர் x படிக்கிறாங்க, இதுல ஆல்ரெடி 10 வந்தாச்சு. அப்ப இங்க எப்படி எழுதணும், 40 minus 10 which is equal to 30. இந்த 30 பேரு எக்ஸ்ங்கிற நியூஸ் பேப்பரை மட்டும் படிக்கக்கூடியவங்க. அது மாதிரி y only கண்டுபிடிக்கணும்னா 50 minus 10 40. அதுதானப்பா? அப்போ மொத்த பேப்பர் படிக்க எத்தனை பேரு, x only is equal to 30, y only is equal to 40, x and y is equal to 10. அப்ப டோட்டலா எத்தனை பேர் பேப்பர் படிக்கிறாங்க, x y x and y ன்னு பாக்கும்போது 80 பேர் பேப்பர் படிக்கிறாங்க. அப்ப எந்த x yங்கிற ரெண்டு பேப்பருமே படிக்காதது பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20%. சரிதானப்பா? அடுத்த கொஸ்டின், there are 600 boys in a hostel. ஒரு விடுதியில் 600 மாணவர்கள் உள்ளனர். each plays either hockey or football or each. அதாவது எல்லா மாணவர்களும் ஒன்னு ஹாக்கி விளையாடுவாங்களா, இல்ல கால்பந்து விளையாடுவாங்களா, இல்லனா ரெண்டு பேர் விளையாடுவாங்களா. யாருமே விளையாடாம இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஏதாவது ஒரு கேம் விளையாடுவாங்க. சரியா? 75% play hockey. If 75% play hockey. அடுத்து 45% play football. என்ன கேட்டிருக்காங்க, how much boys play both? ஒரு விடுதியில் 600 மாணவர்கள் உள்ளனர், ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விளையாட்டை விளையாடுகின்றனர். 75% மாணவர்கள் ஹாக்கியும் 45% மாணவர்கள் கால்பந்தும் விளையாடுகின்றனர். இதில் எத்தனை மாணவர்கள் இரு விளையாட்டையும் விளையாடுகின்றனர்? இதுல ஹாக்கி, இது ஃபுட்பால். ஃபர்ஸ்ட் ஹாக்கி 75% தானா, அப்போ 75% ஆஃப் 600, 75 into 6 ன்னு பார்க்க போகுது. 70 into 6 420, 5 into 6 30, 420 plus 30 450. அடுத்து ஃபுட்பால் 45% of 600, 45 into 6 ன்னு பார்க்கும்போது 40 into 5 240, 5 into 6 30, அப்ப 240 plus 30 270. ரெண்டையும் விளையாடுறத நம்ம கண்டுபிடிக்கணும், அது x. சரியாப்பா? இப்போ
hockey only is equal to எப்படி எழுதுவீங்க 450 minus x 450 minus x football only அது 270 minus x hockey and football is equal to x அப்ப இந்த சர்க்கிளை ஃபுல்லா ஆட் பண்ணா என்னமா கிடைக்கும் நம்ம இந்த 600 தான் பிரிச்சு ஹாக்கி ஒன்லி ஃபுட்பால் ஒன்லி ஹாக்கி அண்ட் ஃபுட்பால் சேர்த்து எழுதிருக்கோம் அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 450 minus x plus x plus 270 minus x is equal to 600 இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் பாப்பா இப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 720 minus x is equal to 600 அப்போ minus x is equal to minus 120 கிடைக்கும் ஃபைனல் ஆன்சர் x is equal to 120 சரியா 120 பேர் இந்த ரெண்டு விளையாட்டையும் விளையாடுகின்றனர் சரியா இன்னும் இந்த क्वेश्चनல லாஸ்ட் क्वेश्चन பா In an office, 72% prefer tea. 44% prefer coffee. அடுத்தது கொடுத்துருக்காங்கன்னா if each of them prefer tea or coffee and 40 like both. 40 like both. Find the total number of workers. क्वेश्चन सिंपलா எழுதிருக்கேன் சரியா ஒரு ஆபீஸ்ல 72% பேர் டீ குடிப்பாங்களா 44% பேர் காபி குடிப்பாங்களா 40 பேர் ரெண்டையுமே குடிப்பாங்களா டோட்டல் வர்க்கர்ஸ் கேட்கறாங்க என்ன ப்ராப்ளம்னா இப்போ போன சமயம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ கொடுத்தா பெர்சன்டேஜ் கொடுத்தா ஈஸியா பண்ணிட்டோம் இது டிஃபரெண்டா இருக்கு பாப்போம் T is equal to 72%. Coffee is equal to 44%. ரெண்டையுமே குடிக்கக்கூடியவங்க 40 பேர் சரியா இப்போ T only is equal to இப்படி எப்படி எழுதுவீங்கப்பா 72% minus 40 அப்படி எழுத முடியாது 72% of x minus 40 இந்த xங்கிறது என்னது அவங்க தான் டோட்டல் எம்ப்ளாயிஸ் சரிதானா சும்மா 72% minus 40 போட்டா அதுல மீனிங் இருக்காது இல்ல அப்ப இப்போ எக்ஸாம்பிள் மொத்தம் 500 பேர்னு வெச்சுக்கோங்களேன் 500 பேர்ல நம்ம 72% கண்டுபிடிச்சு வச்சிருப்போம் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 360 வருதுன்னு வெச்சுக்கோங்களேன் 360 minus 40 320 ன்னு போடுவோம் கரெக்ட்டானே அது அங்க நமக்கு வந்து டோட்டல் வேல்யூ தெரியாதனால 72% of x minus 40 72% of x minus 40 அதே மாதிரி coffee only is equal to 44% of x minus 40 44% of x minus 40 இதுல நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் வர்க்கர்ஸ் நான் என்ன எடுத்துக்கேன் x ன்னு எடுத்துக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கணும் டோட்டல் நம்பர் ஆஃப் வர்க்கர்ஸ் கிடைக்கும் புரியுதா 72% of x minus 40 plus 40 plus 44% of x minus 40 is equal to x சரிதானப்பா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் டோட்டல் தான் கிடைக்கும் டோட்டலா என்ன எடுத்துக்கேன் x ன்னு எடுத்துக்கேன் so minus 40 plus 40 cancel 72 x by 100 plus 44 x by 100 so ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சுன்னா 110 116 x by 100 இந்த x எங்க கொண்டுமா minus x 40 அங்க போகும்போது plus 40 கரெக்ட்டானப்பா இப்ப அடுத்த ஸ்டெப்ல LC எடுத்தாச்சுன்னா 116x by 100 minus 100x is equal to 40 16x is equal to
40 into 100. X is equal to 40 into 100 by 16. இது சால்வ் பண்ணும்போது 10, 4, 25. So total 215 கிடைச்சிரும். சரியாப்பா? இவ்வளவு மொத்த சம்மும் பெர்சன்டேஜ் மேக்ஸிமம் சம்ஸ் செஞ்சிருக்கேன். இதே மாடல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸும் எடுத்து பார்ப்போம். சரியா? இந்த வாரம் நமக்கு சிலபஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்சன்டேஜும் ப்ராஃபிட் அண்ட் லாஸும், அதாவது பெர்சன்டேஜ் மட்டும் தான் நமக்கு சிலபஸ்ல இருக்கும். பெர்சன்டேஜ் மட்டும் தான் நம்ம சிலபஸ்ல இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அது உள்ளே வந்துடும். அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்குள்ள என்னெல்லாம் வரும்? டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன், அப்புறம் ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ் எல்லாமே வரும்ல, அந்த மாதிரி தான். ஸோ எல்லாமே சேம் வேலேஜ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஃபார்முலா போதும். அதாவது கெயின் பெர்சன்டேஜ், லாஸ் பெர்சன்டேஜ் மட்டும் போதும். பேலன்ஸ் எல்லாமே நம்ம டோட்டல் வேல்யூஸ் 100% எடுத்தோம்ல, அந்த மாடல்லே செஞ்சிடலாம். சரியாப்பா? ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த வார சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் இருக்கு, ஜாகிரபி, மேக்ஸு, அதுக்கப்புறம் வேற என்னப்பா கெமிஸ்ட்ரி ஆசிட் பேஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா? பார்த்தோம். சரிங்களா?